ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அதுவே ஒரு அடையாளமாக மாறும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு கேளு. நீ தனியாக இல்ல. நீ கேள்வியோடு இருக்கிறாய். என்ன நடக்கப் போகுது, எனக்கு பதில் எப்ப வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய சத்தம் இருக்கு உனக்கு. ஆனால் கவனமாக கேளு. இன்று பிரபஞ்சம் உனக்கு தரும் பதில் சாதாரணமானது கிடையாது. நீ பல நாட்களாக கேட்ட ஒரு கேள்விக்கு இன்று மௌனமாக ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே. அந்த பதில் கத்தாது, அமைதியாக உன் உள்ளத்துக்குள் இறங்கும் என் பிள்ளையே. நீ கவனமாக கேளு. அந்த பதில் உன் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே. நீ நினைக்கிறாய், நான் கேட்டது யாருக்கும் கேட்கலையா அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், நீ சொல்லாமலே விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் பிரபஞ்சம் பதில் பண்ணி வைத்திருக்குது என் பிள்ளையே. சாய்பாபா சொல்கிறேன் பிள்ளையே, உன் பிரார்த்தனை நிராகரிக்கப்படவில்லை. அது தாமதம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது என் பிள்ளையே. நீ பதில் இன்னும் வரவில்லையே அப்படின்னு அவசரப்படுற. அது கொஞ்சம் தாமதமாக தான் வரும். எப்போ உன்னிடத்தில் வரணும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே. தாமதம் என்பது மறுப்பு கிடையாது. தாமதம் உன்னை பாதுகாக்கும் ஒரு கருணையாகும் என் பிள்ளையே. அந்த கருணையில் தான் நீ இருக்கிறாய். உன்னை பாதுகாக்கும் கருணை நான் ஆகும் என் பிள்ளையே. நீ கலங்காத. இன்று பிரபஞ்சம் உனக்கு சொல்ற முதல் பதில் இதுதான். அமைதியாக இரு. நீ நினைப்பதை விட விஷயம் நல்லதாக தான் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ பார்க்கிற காட்சி முழுமை இல்லை என் பிள்ளையே. நீ புரிகின்ற உண்மை பாதிதான். ஆனால் பின்னாடி என்ன நடக்கிற வேலைன்றது உனக்கு தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது உண்மைதான் என் பிள்ளையே. உனக்கு பின்னாடி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. நீ கலங்காத. அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அனுபவிச்ச வலி வீணா போகல என் பிள்ளையே. அது உன்னை உடைக்க வரல. உன்னை உருவாக்க வந்த வழியாகும் என் பிள்ளையே. சாய்பாபா உனக்கு சொல்றேன், நீ விழுந்த இடம் தான். நீ விழுந்து எழுந்த இடமும் இதுதான். நீ எழுந்து நிற்க போகும் அடித்தளமும் இதுதான். இன்று பிரபஞ்சம் சொல்ற பதில், உன் கஷ்டம் முடிவுக்கு வர ஆரம்பிக்க போகிறது என் பிள்ளையே என்று. இன்று நான் உனக்கு ஒரு கஷ்டம் முடிவு காலத்தை கொண்டு வந்து விட்டேன் என் பிள்ளையே. நீ ஒரு சில நேரம் நினைக்கிறாய் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா உண்மை என்னன்னு, அந்த எண்ணமே தவறு என் பிள்ளையே. இன்று பிரபஞ்சம் தெளிவா சொல்றது, இது முடிவு இல்ல, இது திருப்பம் என்று. திருப்பம் என்றால் பாதை மாறும், வேகம் மாறும். ஆனால் இலக்கு மாறவே மாறாது என் பிள்ளையே. எந்த நேரத்திலும் உனக்கு தோணும், யாரும் எனக்கு இல்லை என்று. ஆனால் சாய்பாபா சொல்றேன், நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ கலங்காத என்று. உன்னை சுற்றி தெரியாத உதவிகள், கண்ணுக்கு தெரியாத கரங்கள் உன் வலியை மெதுவாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் என் பிள்ளையே. இன்று பிரபஞ்சம் சொல்ற பதில், உனக்காக ஆதரவு வந்து கொண்டே இருக்கும் என்று. இதை நீ கவனமாக கேட்டுக்கொண்டே இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய சத்தமாக பதில் வராது. ஒரு சின்ன செய்தி வரும். ஒரு சின்ன வாய்ப்பு வரும். ஒரு எதிர்பார்ப்பாத மனிதர் கண்டிப்பாக வருவர். அதனால்தான் பிரபஞ்சத்தின் பதில் ஒளிச்சிருக்கும் என் பிள்ளையே. அதனால் கவனமாக இரு. அவசரப்படாத. பயப்படாத. எப்பொழுதும் சாயப்பாவாகிய நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காத. எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் கைகளை பிடித்துக்கொள். எதற்கும் கலங்காத. இப்போ நீ செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். உன்னை நீ குறை சொல்லாத. நாளைய பற்றிய பயத்தை இன்றையே சுமந்து கொண்டே இருக்க. அதை தூக்கி எறிந்து விடு. நம்பிக்கையை கைவிடாத. சாய்பாபா சொல்றேன், நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான்.
நம்பிக்கையோடு நட என்று. உன் நம்பிக்கையை நீ எப்ப கைவிடுறையோ அப்பயே நீ தோற்றுட்டன்னு அர்த்தம். நம்பிக்கையை கைவிடாம நீ எழுந்து நட என் பிள்ளையே. நீ உணர்ந்தாலும் இல்லைனாலும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மெதுவான மாற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்றேன். இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். அது உடனே பெரியதாக தெரியாது. ஆனால் அது உண்மைதான் என் பிள்ளையே. இன்று பிரபஞ்சம் சொல்ற பதில் நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய் என்று. என் அன்பான பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட நேரமாயிருச்சு என் பிள்ளையே. உன் மனம் கொஞ்சம் லேட்டா இருந்தா அதுவே சாட்சி என்று அர்த்தம். பிரபஞ்சத்தின் பதில் உன்னிடம் வந்து சேர்ந்துருச்சு இன்னைக்கு. நீ பயப்படாத, நீ தளராத, நீ கை விட்டுறாத. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் எப்பொழுதும். நீ இன்னும் என்னை நம்பணும்னு நானு நினைக்கிறேன். நீ நம்பிக்கையை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதற்காக உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இத நீ கவனமாக கேளு. ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல அருண் ஒருத்தன் இருந்தான். வயசு ரொம்ப இல்ல. ஆனா மனசு முழுக்க அதிக சுமை இருந்துச்சு. வேலை போயிருச்சு. கடன் அதிகமா இருந்துச்சு. வீட்டுல அம்மா தினமும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஆகப் போகுது நம்ம வாழ்க்கைன்னு அவன் மனசுக்குள்ள ரொம்ப நொந்துகிட்டே இருந்தான். அருண் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். அமைதியாவே இருந்து பழகிட்டான். ஒரு நாள் இரவு அவன் தனியாக உட்கார்ந்து சாய்பாபா படத்தை பார்த்துக்கிட்டே சொன்னான். பாபா, நான் அதிகம் கேட்கல. நான் கேட்கிறது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் என்ன செய்யணும் பாபா? ஒரு சின்ன பதில் மட்டும் கொடுங்க பாபா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை பிறகு கண்ணீர் தான் வந்துச்சு அவனுக்கு. அவன் அப்படியே தூங்க போயிட்டான். என்ன சொல்றதுன்னு தெரியல. மறுநாள் காலை எழுந்ததும் அவன் மனசு ரொம்ப கனமாக இருந்தது. எதுவும் மாறலையே அப்படின்னு ரொம்ப நொந்துட்டான். வீட்டை விட்டு வெளியே போனான். ரோட்டுல ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு வயசான சாய்பாபா பக்தர் இருந்தார். அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அருண் எதுவும் சொல்லல. அவர் பக்கத்துல அமைதியாக போய் உட்கார்ந்தான். சில நிமிடம் கழிச்சு அந்த பக்தர் திடீர்னு சொன்னார், மகனே, இன்று பிரபஞ்சம் உனக்கு தரும் பதில் நீ எதிர்பார்க்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் அது உனக்கு தேவையானதாக இருக்கும் அப்படின்னு அந்த பக்தர் அருண்கிட்ட சொன்னாங்க. அருண் அதிர்ந்து போனான். இவர் என்கிட்ட தானே பேசுறாரு, என்கிட்ட தானே பேசுறாரு, என்கிட்ட தானே பேசுறாருன்னு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி கொண்டான். அப்படியும் அவன் அருணோட காதுல வந்து, நீ கேட்டது வீணா போகல, தாமதம்தான், மறுப்பு கிடையாது, நீ அமைதியாக இரு, விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அந்த வார்த்தைகள் அருண் மனசுக்குள்ள ஏதோ மாற்றம் பண்ணிருச்சு. பிரச்சனை தீரல. ஆனா பயம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அருணுக்கு. இன்னும் ஒரு நாட்கள் போராடலாம்னு மனசு சொன்னது. அவன் வீட்டுக்கு போனான். அன்று முதல் அம்மாவிடம் சொன்னான், அம்மா சரியாயிரும், நம்பிக்கையை விடாதீங்க அப்படின்னு அருண் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அன்று மாலை ஒரு போன் கால் வந்தது. முன்பு வேலை பார்த்த ஒரு சின்ன கம்பெனில இருந்து. அருண், நீங்க அனுப்பிய ரெஸ்யூம் பார்த்தோம். பெரிய சம்பளம் இல்ல. ஆனா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அருண் போனை வைத்ததும் அவனுக்கு அழுக வந்துருச்சு. பெரிய வேலை எதுவும் இல்ல. ஆனா பதில் வந்துருச்சே, அவர் சொன்ன மாதிரி பதில் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவனுக்கு புரிந்தது. பிரபஞ்சம் பதில் தரும்போது அது நம் எதிர்பார்ப்புக்காக இல்ல. அது நம் வாழ்க்கைக்காக பதில் தரும் அப்படின்னு. அவன் உடனே கோயிலுக்கு போய் அந்த பக்தரை தேடி பார்த்தான். ஆனால் அவர் அங்கு இல்ல. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவர் தினமும் வருவார். சில பேருக்கு பதில் சொல்ல, சில பேருக்கு நம்பிக்கை கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோனே அருணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாய்பாபா படத்துக்கு முன்னாடி போய் நின்று சொன்னார், பாபா, பதில் கிடைச்சிருச்சு. அது வேலை இல்ல, அது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டு அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு புரிந்த ஒரு உண்மை, இன்று பிரபஞ்சம் உனக்கு தரும் பதில் எப்பொழுதும் வார்த்தையாக வராது, சில நேரம் நம்பிக்கையாகவும் வரும் அப்படின்னு சொல்லி அருணுக்கு அந்த வார்த்தை ரொம்ப புரிஞ்சிருச்சு.
இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க கண்ல இந்த வீடியோ பட்டிருக்குன்னா, பிரபஞ்சம் ஒரு பதில் தருது அப்படின்னு சொல்லி, இது சாய்பாபா உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறாருன்னு அர்த்தம். இந்த ஸ்டோரியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாய்பாபா என்ன சொல்ல வராருன்னு சொல்லி. நீங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. அமைதியாக இருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. சாய்பாபாவுக்கும் நன்றி சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.